கலைஞர் என்னிடத்தில் சொன்னார், மாண்புமிகு ஏ கோவிந்தசாமி அவர்கள் 52 இருந்து இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை கேட்டுக்கொண்டு இருப்பார், அதை எப்படியாவது கொஞ்சம் நிறைவேற்றிவிடு என்று அவர்கள் தெரிவித்தார்கள். அதற்கு ஒவ்வொரு முறையும் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே வரும். ஆனால் இதை எப்படியாவது இந்த முறை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். முறைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். விநாயகன் 12 மாண்புமிகு உறுப்பினர் திரு ஐட்ரீம் ரா மூர்த்தி, மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதி அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். விடை: நம்முடைய ராயபுரம் தொகுதியின் பிரதான சாலையான எஸ்என் செட்டி தெருவில் அமைந்துள்ள தண்டையார்பேட்டை சி கழிவுநீர் அகற்று நிலையத்திலிருந்து தண்டையார்பேட்டை பி கழிவுநீர் அகற்று நிலையத்திற்கு சென்ற 300 மில்லிமீட்டர் விட்டமுடைய பழுதடைந்த பழைய வார்வெரும்பு உந்து குழாயை 500 மில்லிமீட்டர் விட்டமுடைய வார்வெரும்பு 800 மீட்டர் நீளம் உந்து குழாயாக ரூபாய் 2.72 கோடி மதிப்பீட்டில் மாற்றி அமைத்து அனைத்து பணிகளும் முடிவுற்று தற்போது பயன்பாட்டில் இருந்து வருகிறது. மற்றும் தண்டையார்பேட்டை பி கழிவுநீர் அகற்றும் நிலையத்திலிருந்து தண்டையார்பேட்டை எஃப் கழிவுநீர் அகற்றும் நிலையத்திற்கு செல்லும் 500 மில்லிமீட்டர் விட்டமுடைய பழுதடைந்த பழைய வார்வெரும்பு உந்து குழாயை 750 மில்லிமீட்டர் விட்டமுடைய வார்வெரும்பு உந்து குழாயாக 3600 மீட்டர் நீளத்தில் மாற்றுவதற்கு 22.34 கோடி திட்ட மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுவரை சுமார் 46% பணிகள், அதாவது 1660 மீட்டர் நீளத்திற்கு குழாய் பதிக்கும் பணி முடிவுற்றுள்ளது. மீதமுள்ள 1940 மீட்டர் நீளத்திற்கு குழாய்கள் பதிக்கும் பணி 19/7/2025 முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கண்ட பணிகள் நிறைவடையும் போது எஸ்என் செட்டி தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள தெருக்களில் கழிவுநீர் வழிந்தோடுவது தவிர்க்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஐட்ரீம் ரா மூர்த்தி. ராயபுரம் பம்பிங் ஸ்டேஷன் A to F வரைக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி 3600 மீட்டர் மொத்தம். அதில் 46% ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 54% ஒர்க்கு வந்து இந்த மழைக்காலம் முழுவதுமே அந்த வேலைகள் வந்து நிறுத்தப்பட்டுள்ளன. அதனால் விரைவில் அதை முடிச்சு தந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 7வது மாதத்துக்குள்ளே முடிச்சு தரணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 335 தெருக்களில் இப்போ வந்து நம்ம மெயின் ரோட்டில் தான் இந்த பைப் போட்டு ஜாயின் பண்ணுறோம். தெருக்களில் வந்து கழிவு நீர் அந்த பைப்பு வந்து 40 வருடங்கள் பழமையான பைப்பு. அந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா 100 mm விட்டமும் 150 mm விட்டமும் உள்ள பைப்புகளாக இருக்குது. அதே போல் குடிநீர் பைப்புகளும் வந்து அதுவும் அதே மாதிரி இருக்குது. எனவே குடிநீரும் கழிவு நீரும் கசிவு ஏற்பட்டு கலக்கக்கூடிய தினமும் பராமரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே அமைச்சர் அவர்களை அந்த பேரவைத் தலைவர் வாயிலாக அந்த கழிவுநீர் குழாய்களையும் அந்த குடிநீர் குழாய்களையும் சீர் செய்து தருவார் என்று கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விரிவான பதிலை சொல்ல வேண்டும். ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் வண்ணாரப்பேட்டை பணிமனை எண் 48, பழைய வண்ணாரப்பேட்டை பணிமனை எண் 49, காசிமேடு பணிமனை எண் 50, வண்ணாரப்பேட்டை பணிமனை எண் 51, ராயபுரம் பணிமனை எண் 52 மற்றும் தங்கசாலை பணிமனை எண் 53 ஆகிய பகுதியில் அடங்கும். இத்தொகுதியில் 3,04,144 மக்கள் தொகையும் 546 தெருக்களும் கொண்டதாகும். இராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் 11 கழிவுநீர் அகற்று நிலையங்கள் மூலம் 23.30 மில்லியன் லிட்டர் கழிவுநீர் அருகாமையில் உள்ள கொடுங்கையூர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பப்படுகிறது. இப்போது மாண்புமிகு உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டது போல வட சென்னையில் இருக்கிற பழைய குடிநீர் குழாயாக இருந்தாலும் சரி, கழிவுநீர் அகற்றுகிற குழாயாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்டு இருக்கிற காரணத்தால் அனைத்துமே மாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற அளவிலே 946.43 கோடி மதிப்பீட்டில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்பணிகள் சுமார் 2026ஆம் ஆண்டுக்குள் முடிக்கப்பட்டு வடசென்னை பகுதியில் சுமார் 47.22 லட்சம் மக்கள் பயனடைய வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் குறிப்பிட்டு உடனடியாக எங்கு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பணியை முன்னுரிமை அடிப்படையில் எடுத்து செய்து கழிவுநீரை வழிந்தோடுவதை தடுக்கப்படும். எனவே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எந்த பகுதி என்று குறிப்பிட்டு சொன்னால் சரியாக இருக்கும். மாண்புமிகு உறுப்பினர் மூர்த்தி. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. அந்த குறிப்பினை உடனடியாக கொடுக்க தயாராக இருக்கிறேன். மேலும் குடிநீரை பொறுத்தவரையில் நம்முடைய கீழ்ப்பாக்கம் நீரேற்று நிலையத்திலிருந்து ராயபுரம் நீரேற்று நிலையத்திற்கு 25 MLD குடிநீர் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் அங்கே 17 MLD நீர் மாத்திரமே
இதுவரை பெறப்பட்டு ராயபுரம் பகுதி தொகுதி மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. மக்கள் தொகை கணக்கை கருத்தில் கொண்டு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட அந்த 17 MLD நீர் போதுமானதாக இல்லை என்பதை கருத்தில் கொண்டு 25 MLD நீரை நம்மளுக்கு ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு வழங்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்தில் சென்னையிலே நாள் ஒன்றுக்கு 900 MLD அளவுக்கு தான் தண்ணீர் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 1040 MLD கொடுக்குற அளவுக்கு குழாய்கள்லாம் பதிக்கப்பட்டு மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். குடிநீரை பொறுத்தளவு கூட நாம் கடந்த மொத்த கொள்ளளவு என்பது நமக்கு ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், குடிநீரை பற்றி தருவதை பற்றி எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை. உடனடியாக எவ்வளவு தண்ணீர் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தான் சென்னை வாரியம் இருந்து கொண்டிருக்கிறது. மொத்த குடிநீருடைய கொள்ளளவு 13.22 TMC இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய தேதியில் 15.5617 TMC இருக்கிறது. எனவே தண்ணீர் அடுத்த ஆண்டு மாதம் 6வது மாதம் வரை 7வது வரை மழை பெய்கிற வரை நம்ம குடிநீர் சென்னையை பொறுத்தளவு கொடுக்கக்கூடிய அளவிற்கு எல்லா வசதியும் இருக்கிறது, தண்ணீரும் இருக்கிறது. இதே கடந்த ஆண்டிலே இருப்பு என்று எடுத்து பார்த்தால் 10 TMC 11 TMC தான் இருந்தது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 6.5 TMC கூடுதலாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. மாண்பு உறுப்பினர் அவர்கள் அந்த பகுதியில் குடிநீர் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். எந்த பகுதி என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை நம்முடைய அதிகாரிகளிடம் கலந்து பேசி உடனடியாக அந்த பகுதிக்கு கூடுதலாக குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மகேந்திரன். நீங்க பொள்ளாச்சி ஜெயராமன்ட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்க, உங்க பேரை சொன்ன கூட கவனிக்கல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர், மிக முக்கியமான கோரிக்கை. மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஏற்கனவே 54 கோடி ரூபாயிலே கணக்கம்பாளையம் கூட்டு குடிநீர் திட்டம், பூலாங்கனர் கூட்டு குடிநீர் திட்டம், மடத்துக்குளம் பேரூராட்சி மற்றும் ஊராட்சியில் அடங்கிய கூட்டு குடிநீர் திட்டம் 3 கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே குழாய்கள் புதுப்பிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை முறையாக குடிநீர் விநியோகம் இல்லாததால் உடுமலை நகராட்சியில் 8 MLD இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 12 MLD வரைக்கும் எடுக்கலாம். அது அருகில் உள்ள ஊராட்சிகளை நகராட்சியோடு எது தேவைப்படுமோ அந்த பகுதிகளை இணைத்து அந்தந்த நகருக்கு அருகில் உள்ள பகுதியில் குடிநீர் பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். அதே போல அந்த மடத்துக்குளம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான துணை கேள்வி ஒரு வரியில முக்கியமான கேள்விங்க, முக்கியமான புரிஞ்சுக்கிடுவாங்க. குழாய் புதுப்பிக்கும் பணியை மீண்டும் கூடுதல் நிதி ஒதுக்கி முறையாக மடத்துக்குளம் தொகுதி முழுவதும் குடிநீர் வரும் வகையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி ஏற்பாடு செய்வார் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது திருப்பூர் மாவட்டமாக இருந்தாலும் கோவை மாவட்டமாக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அதற்காக நிதியை தந்து திருப்பூர் மாவட்டத்தில் 110 MLD உள்ள புதிய கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கி மக்களுக்கு பயன்பாட்டு வருகிறது. கோவையில் பில்லூர் 1, 2, 3 என்ற திட்டம் 3வது திட்டத்தை தொடங்கி இப்போது கோவை மாநகரில் 300 MLD கொடுக்கக்கூடிய வசதி இருக்கிறது. அன்றைக்கே முதலமைச்சர் என்ன சொன்னார்னு சொன்னால், கோவையில் அதிகமாக தண்ணீர் இருக்கிற காரணத்தால் மற்ற நகரங்களுக்கு அதை விரிவுபடுத்தி தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மடத்துக்குளத்தை பொறுத்தளவு ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற குழாய்கள் சரியாக இதுவரை பதிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள். உரிய முறையில் எங்கள் துறையின் செயலாளரும் இங்கே தான் இருந்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே அதை உரிய முறையில் ஆய்வு செய்து விரைவாக அங்கே குடிநீர் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். ஒன்று. 2வது, இதில் நகரம் என்று இல்லை, கிராமம் என்று இல்லை. கிராமமாக இருந்தாலும் அந்த பகுதிக்குள்ள குடிநீர் வழங்குவதற்கு எல்லாம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே உடுமலை பகுதியில் இருக்கிற கிராமங்களுக்கு அந்த தண்ணீர் கொடுப்பதற்குரிய முயற்சி எடுக்கப்படும், அதை செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜோசப் சாமுவேல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வார்டு 83 அமைந்துள்ள மாதனங்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் வார்டு 79, 81, 82, 86 பகுதிகளில் சுமார் 400 தெருக்களுக்கு மேல் பாதாள சாக்கடை கட்டமைப்பு வசதிகள் அமைத்து கொடுக்க கடந்த நிதியாண்டில் சுமார் 136 கோடி மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்படாத காரணத்தால் பணிகள் தொடங்கப்படாத நிலையிலே உள்ளது. கேட்காமலே கொடுக்கின்ற மக்களின் முதல்வின் நல்லாட்சியில் இந்த நிதியாண்டில் நிதி ஒதுக்கி பணிகள் விரைவில் நடைபெறுமா என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர்.
மாண்பு பேரவைத் தலைவர்களே, கடந்த ஆண்டு அது அறிவித்திருக்கிறது. விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசு ஆணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. விரைவில் டெண்டர் விடப்பட்டு நிதி நிலைக்கேற்ப கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. நிதிக்கு நிலைக்கேற்ப அந்த பணிகள் தொடங்கப்படும். எனவே விரைவாக அம்பத்தூர் பகுதியில் அந்த திட்டம் தொடங்குவதற்கு உரிய முறையில் மாண்பு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிதியை பெற்று திட்டம் தொடங்கலாம். அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கும்பகோணம் மாநகராட்சியில் 1967ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாதாள சாக்கடை 60 ஆண்டுகளுக்கு பிறகு பழுதடைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு கும்பகோணம் மாநகராட்சி கொஞ்சம் வார்டுகள் விஸ்தரிக்கப்பட்டு தாராசுரம் சேர்க்கப்பட்டதுக்கு பிறகு பல இடங்களில் சாலைகளில் அந்த சாக்கடை நீரும் குடிநீர் நீரும் கடந்து செல்கிற அவல நிலை இருக்கிறது. மாண்பிற்கனிய அமைச்சரிடம் 58 கோடி ரூபாய்க்கு புதிதாக பாதாள சாக்கடை அமைப்பதற்காகவும் விசரணைகள் சரி செய்வதற்காகவும் ஒரு மதிப்பீடு அனுப்பப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முதலமைச்சரிடம் அணுகி அது விரைவாக நிதி ஆணை பெற்று கும்பகோணம் மாநகராட்சியுடைய மக்களுடைய அவலநிலையை தீர்ப்பாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய அன்பழகன் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்கிற போது கும்பகோணம் மாநகராட்சியோட அவல நிலை என்று சொல்கிறார். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலாக கும்பகோணம் நகராட்சிக்கு பணம் தரப்பட்டிருக்கிறது. அவருடைய வாய்க்காலை சரி செய்வதற்காக அது கூட திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு வாய்க்கால்கள் மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் கட்டுவதற்கு கொஞ்சம் இல்லாமல் கடந்துக்கு முந்தைய ஆண்டு தான் அது தரப்பட்டது. இந்த ஆண்டு ஒதுக்கப்படுகின்ற போது மழைநீர் வடிகால் வாய்க்கால் கட்டப்பட்டு சாலைகள் எல்லாம், ஏனென்றால் 2 பக்கம் ரீட்டைனிங் வால் இருந்தால் அந்த சாலைகள் அதிகமாக பழுதுபடாது, நீண்ட காலம் வரும் என்ற காரணத்தால் அந்த திட்டத்தை முன்னுரிமை தந்து இந்த ஆண்டு செய்ய சொல்லி மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொன்னது போல் அவல நிலை இல்லை, அது நல்ல முறையில் இருக்கிறது. மேலும் நல்ல முறையில் உருவாக்குவதற்கு மாண்பு உறுப்பினர்கள் சொன்னதை எடுத்து பாதாள சாக்கடை திட்டம் என்று சொல்கிறார். பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றுகிற போது அதை தோண்டி மீண்டும் அதை கொண்டு வருவதற்கு 2 ஆண்டுகள் ஆகும். அவர் மறுபடியும் அதை சொல்வார். அந்த திட்டத்தையும் விரைவில் தொடங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.